இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய வேதாந்தர மரிசிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வரோம். மேலே இருக்கிற வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரிஜினல் துணி, கீழே வந்து லைனிங் துணி வச்சுருக்கோம். கீழே வந்து லைனிங் துணி, ஒரிஜினல் துணியை நம்ம பார்த்துருக்கோம். இதில் 2 சுடிதார், இப்போ ஒரு சுடிதார் மட்டும் காட்டுறோம். 3 சுடிதார், ஒரு சுடிதார் மட்டும் காட்டுறேன். இப்போ உயரம் 39, ஆஃப் உயரம் 13, சீட்டோட உயரம் 21, பாடி 35, C1 35, C2 35, இடுப்பு 31, WH2 வந்து 38, 41, கை நீளம் 6, கை லூஸ் வந்து 12, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 6, ஏஹெச் 16, எம்ஹெச் வந்து 13, ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 14. இதுக்கு நம்ம வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் துணி பூவோடு இருக்குது. கீழே வந்து பார்டர், கீழே வந்து நைஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க, நைஸ் பார்டர் இருக்குது. இப்போ நம்ம டிராயிங் வரைஞ்சிருக்கேன். டிராயிங் வரைஞ்சதை வந்து அதை அப்படியே மேலாக சொல்லி கொடுக்க போகிறேன். முப்பத்தி 39 36 வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 36 நான் வச்சுருக்கேன். 36 3 இன்ச்சு மைனஸ், 39 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்காக 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே, மைனஸ் பண்ணிட்டு கீழே ஒரு கோடு, மேலே ஒரு கோடு போட்டுருங்க. இங்கே ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டோம். இப்போ ஷோல்ட்ரு, ஃபுல் ஷோல்டர் வந்து 14 அரைஞ்சு சேர்த்து 7 இன்ச்சு வச்சுட்டேன். இதில் வந்து 1 இன்ச்சு ப்ளஸ் மைனஸ் வச்சுங்க. இப்போ 35 இன்ச்சு ஷோல்டரு, 6 இன்ச்சு அவசியம் இருந்தே தரணும். இங்கே வந்து ஷோல்டரு வந்து கழுத்தாகலாம் 2.5 வச்சுங்க. 2.5 3.5 2.5 நான் வச்சுட்டேன். ஃப்ரண்ட் நெக்கு அவ்வளோ 6 இன்ச்சு 5.25 இறக்கிங்க. வளர்த்துட்டேன். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்குறது? 1/2 இன்ச்சு தையலுக்காக போட்டேன். முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 இன்ச்சு நான் இறக்கியிருக்கேன். 5 இன்ச்சு இறக்குங்க, அப்புறம் 5 இன்ச்சு வேணால் அப்புறம் இறக்கிக்கலாம். 5 இன்ச்சு முண்டா இறக்கிட்டோம். C2 எவ்வளோ இறக்கலாம்? C2 வந்து 3 இன்ச்சு இறக்கிங்க. 3 இன்ச்சில் ஒரு கோடு. அடுத்தது இடுப்போட உயரம் 13 ஒரு கோடு போட்டுங்க. சீட்டோட உயரம் 21 ஒரு கோடு. எல்லாமே நம்ம போட்டோம். கீழே பாட்டமும் நம்ம அழகாக போட்டோம். எல்லாமே போடப்பட்டது. இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16, 8.25 வேணும். 8.25 வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். C1 நம்ம முதல்ல எப்படின்னா 35, 8.25 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு 9.25 ஒரு புள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஏஹெச் வந்து 16 வருதான்னு பார்த்துருங்க. 8.25 கரெக்டாக வருது. எந்த மாற்றமும் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து எவ்வளோ கிராஸ் பண்ணுன்னு கேட்பீங்க. 1 இன்ச்சு வச்சுங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு அழகாக அப்படி ஒரு கோடு போட்டுருங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு அழகாக முண்டா ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணிட்டோம். முண்டா இறக்கம் 5 இன்ச்சு இறக்கிருக்கேன். 5 இன்ச்சில் கரெக்டாக வச்சுங்க. 35 இன்ச்சு பாடி. இப்போ C2 இது 35, 8.25 ப்ளஸ் அரை 9.25 வச்சுக்கோங்க. 9.25 வச்சுட்டேன். இது வந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது 1/2 இன்ச்சு வச்சுங்க. அடுத்தது 31 இடுப்பு W 31 7.25 ப்ளஸ் அரை 8.25 வச்சுக்கோங்க. 8.25 நான் வச்சுட்டேன். அடுத்து சீட்டு 41 10.25 ப்ளஸ் வந்து ஒரு அரை 10.25 நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து WH2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு பாதி, இது பாதி 7.5 பாதி 3.25 வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இது WH2 கோடு போட்டோம். இதுக்கு 38 இன்ச்சு 9.5 ப்ளஸ் அரை 10 எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கோடு போட போகிறோம். இப்போ மார்பகம் கரெக்டாக, இது வந்து சின்ன மார்பகம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை இப்படி போடுறேன். போட்டேன். இடுப்பு வந்து வளைஞ்சு போகிறதுனால இடுப்பு வந்து நல்லா வளைஞ்சு கேட்குறாங்க. அதனால் வளைச்சிடுறேன். இப்படி வளைச்சி அழகாக போடுங்க. சீட்டு வந்து 41 இன்ச்சு. அதனால் சீட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் எப்படி போடுங்க.
போட்டோம். இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சைடு ஓப்பன் போட்டோம். இப்போ எல்லா கோடும் போட்டோம். இப்போ இங்கேருந்து நேராக ஸ்கேலை வந்து பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணி நேராக இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிட்டு நேராக ஸ்கேலை லைட்டாக அப்படி வச்சுருங்க. இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ இங்கே ஒரு அர்க்காத்தை அவசியம் பண்ணணும். இங்கே சின்ன அர்க்காத் பண்ணிக்கோங்க, இங்கே பெரிய அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே WH2ல் வந்து ஒரு அர்க்காத்து, 3 அர்க்காத்தை அவசியம் சுடிதார் தைச்சோன்னே வெட்டி விட்டுருங்க. இப்போ வெட்டுவதை கவனிங்கள். இது 35 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு அழகாக அப்படி போயிருங்க. இது மாதிரி வெட்டினீங்கன்னா துணி வந்து மடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அப்படி மடித்தோம்னா அழகாக போய் பிடிச்சி சின்னதாக அழகாக டபுள் தையல் போடுறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். அது மாதிரி 3 அர்க்காத்துக்கு நான் அர்க்காத் பண்ணுறேன் பாருங்கள். இது சின்ன அர்க்காத்து, இது பெரிய அர்க்காத்து, இது ஒரு சின்ன அர்க்காத்து. 3 அர்க்காத்து எதுக்குன்னா அந்த இடுப்பு வளையறதுக்காக. வளையணுன்னாக்க அந்த அர்க்காத்து வெட்டினாலும் இடுப்பு வளையும். அதனால் இந்த மாதிரி முறையில் வெட்டி பாருங்கள். அது மாதிரி அர்க்காத்து. இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன், எல்லோரும் கவனிங்க. அழகாக எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு கிராஸ் பண்ணிடுங்க. லைட்டாக ஃப்ரண்டில் மட்டும் கிராஸு, பேக் கிராஸ் கிடையாது. வரைஞ்சிட்டோம். இப்போ பேக்கில் வரைய போகிறேன். பேக் வரைகிறத கவனிங்க. பேக் கழுத்து எவ்வளோ? பின் கழுத்து 6.5. பின் கழுத்து 6.5. நான் 6.25 வைக்கிறேன். இங்கேருந்து 2 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. 2.5 மார்க் பண்ணிட்டேன். இங்கேயும் 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கழுத்து வந்து 6.25 வச்சுக்கோங்க. 6.25 நான் மார்க் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு ஒரு புள்ளி நவுத்திக்கிங்க. அழகாக ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ அழகாக ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ வெட்ட போகிறேன். வெட்டுவதை கவனிங்கள். மேலே துணி வச்சுங்க. கழுத்து தச்சுட்டு அப்புறமேல துணியை வெட்டிக்கலாம். பேக் வெட்டியிருக்கேன் பாருங்கள். எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள். அழகாக யூ கழுத்து கரெக்டாக வந்திருக்கும். அழகாக வந்து பாருங்கள். இங்கே 2 இன்ச், இங்கே 3.5, இங்கே 3.5, 2.5 வச்சுருக்கேன். அழகாக வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். ரவுண்ட் பண்ணி இது எதுக்குன்னா தச்சுட்டு வெட்டிக்கலாம். கழுத்து விலகாமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது மாதிரி வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். பேக் மட்டும் ஃப்ரெண்டில் வந்து கேன்வாஸ் வச்சுருவாங்க. கேன்வாஸ் வச்சதுனால ஃப்ரெண்டு வெட்டக்கூடாது. ஃப்ரெண்டு வெட்டிடாதீங்க. ஃப்ரெண்டு வந்து மாடல் பண்ணுவாங்க. அதனால் ஃப்ரெண்டை வெட்டுறதில்ல. இது அர்க்காத் பண்ணிடுங்க. அர்க்காத் பண்ணி கரெக்டாக பாருங்கள். ஃப்ரண்ட் ரவுண்டு அழகாக பண்ணியிருக்கேன். பேக் ரவுண்டு வெட்டிட்டேன். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். ஒவ்வொன்று C1 C2 எல்லாமே அழகாக நீங்கள் போட்டுக்கணும். இது C1, இது C2, இது WH1 எல்லாமே பக்காவாக இருக்கணும். பக்காவாக இருந்தால் பார்க்குறதுக்கு அந்த சுடிதார் வந்து யார் வேணாலும் தைக்கலாம். கோட்டில் வந்து கோடு போட்டு வெட்டிங்கன்னா யார் வேணாலும் தைக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் வெட்டுங்க. அப்போ தான் வந்து சிறப்பாக இருக்கும். யார் வேணாலும் தைக்கிற மாதிரி ஒரு முறையில் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா யார் வேணாலும் அந்த சுடிதாரை வந்து தச்சு கீழே போட்டுடலாம். கை நீளம் எவ்வளோ?
கை நீளம் 6, 6க்கு 6 வச்சுட்டேன். 6 வச்சுட்டேன். கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் வந்து 12. 12னா 6 வைக்கப்பட்டது. ஏஹெச் 16, 8.25, 7.25, 7.25 இங்கே வைங்க. 7.25 வச்சுட்டேன். 7.25 வச்சா 8.25 மாறிடும். இங்கேருந்து எவ்வளோ இறக்குறதுன்னு கேட்பீங்க. 3 இன்ச்சு இறக்கிங்க. 3 இன்ச்சு இறக்கி கோடு போட்டுங்க. 3 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு இது 7.25 கரெக்டாக கை லூஸோட இணைச்சிருங்க. 3 இன்ச்சு இறக்கிங்க. 3 இன்ச்சு இறக்கி அழகாக அப்படி கோடு போட்டுங்க. இது 3 இன்ச்சு நான் இறக்கியிருக்கேன். 3 இன்ச்சு இறக்கி அழகாக கோடு போட்டுங்க. கை வெட்டுவதை கவனிங்கள். கை வெட்டுவதை கவனிங்கள். கை வந்து நான் வெட்டிட்டோம். இப்போ பாருங்க கரெக்டாக வந்து கவர் தட்டு எடுக்க போகிறேன். கவர் தட்டு எடுப்பதை எல்லாரும் கவனிங்க. கை எதுக்குன்னா இவ்வளோ தூரம் எதுக்கு இறக்குறோம்னா இறக்க வந்து சுருக்கம் வராது. சுருக்கம் வராமல் கை வந்து பிடிக்காமல் தனியாக நிற்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் கையை வந்து மேலே ஏற்றி வெட்டாதீங்க. எல்லாருமே 2 இன்ச்சு தான் இறக்குறீங்க. 2 இன்ச்சுக்கு மேலே இறக்கினீங்கன்னா ரவுண்டு கை போகும். இந்த ரவுண்டு கையில் வந்து இங்கே பூரா துணி பூரா முண்டா வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. இப்போ கை வெட்டிட்டோம். கை வெட்டினதை எல்லாரும் பார்த்துட்டு கை பாருங்கள் எவ்வளோ தூரம் இறக்கி வெட்டிருக்க பாருங்கள். இறக்கி வெட்ட சட்டை வந்து அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு சுருக்கமே இல்லாமல் இருக்கும். இப்போ கை வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம வெட்டினதுக்கும் முண்டாக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணாமல் தைக்கிற ஆளுக்கு கொடுக்கக்கூடாது. அரைஞ்சி தையலுக்காக பிடிச்சிங்க. தையலுக்காக பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அர்க்காத்து பாருங்கள். கரெக்டாக எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இது முக்கியமானது. எல்லாருமே இந்த கை வளைவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கையை இழுத்து தைச்சிங்கன்னா சுருக்கம் வந்துடும். கை இந்த பக்கம் போனாலும் சுருக்கம் வந்துடும். கரெக்டாக இந்த அர்க்காத்து கரெக்டாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சுடிதார் வந்து எந்த வகையான ஆல்ட்ரு வராமல் நச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்தந்த கோட்டில் அழகாக அது மேட்ச் ஆயிரும். எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த கோட்டில் அழகாக தைச்சி இந்த கோட்டில் தைச்சிட்டு இப்படியே கொண்டு வந்து அழகாக மடித்து இந்த இடத்துல சைடு ஓப்பன் வச்சுருவாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு இது கடையில் நடக்கும் ரகசியம். இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்குது. 35 இன்ச்சு பாடிக்குள்ள சுடிதார் நான் வெட்டும் பயிற்சி இதுவரை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். இது 35 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போயிருக்கோம். இது எல்லாமே பார்த்த உள்ளங்களுக்கு திருப்பி நன்றி நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சுடிதார் வந்து இது வந்து ஒரிஜினல் துணியில் பூ போட்டிருக்கு. பூ போட்டதை வச்சு நம்ம வந்து ஒரிஜினல் துணியில் வெட்டுவதையும் இதில் வெட்டி தைச்சிருவாங்க. தைக்கிறத வந்து எல்லாரும் காமிக்கப்படும். இது வரைக்கும் இது வந்து ஒரிஜினல் துணி, இது லைனிங் துணியில் வெட்டியிருக்கோம். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். வாழ்க தையலங்க, வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த மாதிரி வெட்டி பார்த்து இது மாதிரி வெட்டினா கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதே மாதிரி வெட்டுங்க, சிறப்பாக வந்துடலாம். 35 இன்ச்சு பாடி வந்தால் இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக அழகாக இருக்கும். C1, C2, WH1, WH2, SH எல்லாமே பாருங்கள். கரெக்டாக டிராயிங் பிரகாரம் இடுப்பு அப்படி வளைஞ்சு அப்படி போனீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாரும் இந்த முறையில் வெட்டி பாருங்கள்.